உங்களை பார்த்து சொல்றார். அதாவது அவனுடைய தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், ஒரு நெருக்கமான காலத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உள்ளத்துல பாதிக்கப்பட்டு என்ன பண்றதுன்னு கலங்குறீங்க. சத்துருவாகிய சாத்தான் எழும்பி உங்களை அழிக்கும்படி இந்த தீங்கை உண்டு பண்ணுகிறான். பயப்படுகிற சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறான். இந்த மாதிரி கலங்கி நிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, தீங்கின் காலத்திலும் நீ நெருக்கப்படுகிற இந்த காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணி சகாயம் செய்வேன். சத்துருவாகிய சாத்தானை நான் எதிர்கொள்ளுவேன். பொல்லாத மனிதர்களை சாத்தான் எழுப்பலாம், நான் உனக்கு இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக பேசுவேன், சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமா எழுப்பி தீங்கு செய்து உங்களை முடக்கி விட பயப்படுத்தி கொண்டிருக்கிறான்.